ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய அருமை இரட்சகர் இந்த புதிய ஆண்டை காண செய்ததுக்காய் நாம் நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. உம்மில் வாழ வேண்டும், உம்மோடு வாழ வேண்டும், உம்மில் வாழ வேண்டும், உம்மோடு வாழ வேண்டும். இயேசுவே 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 இயேசுவே, அடைக்கலம் நீரே, ஆறுதல் நீரே, புகலிடம் நீரே, நம்பிக்கை நீரே. அடைக்கலம் நீரே, ஆறுதல் நீரே, புகலிடம் நீரே, நம்பிக்கை நீரே. உம்மில் வாழ வேண்டும், உம்மோடு வாழ வேண்டும், உம்மில் வாழ வேண்டும், உம்மோடு வாழ வேண்டும். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய திவ்ய சத்தத்தை கேட்பதற்கு எங்கள் அனைவருடைய செவிகளை திறந்தருள்வீராக. காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நீர் பேசின உம்முடைய வார்த்தைகள் இந்த நாளிலும் இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். ஒவ்வொருடைய இருதயங்களிலும் கிரியை செய்யட்டும். அடைக்கப்பட்டிருக்கிற இருதயங்கள் திறக்கப்படட்டும். சிந்தனைகள் புதிதாகட்டும். மறுரூப இதயத்தோடு, மறுரூப சிந்தனையோடு, மறுரூப ஜீவியத்திற்குள் ஆவிக்குரிய மறுரூபம் அடைவார்களாக என்று சொல்லி செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்துக்கொள்ளும். விருத்த சேதனம் உள்ள செவிகளையும் சுத்த இருதயத்தையும் புதிய இருதயத்தையும் கர்த்தர் தந்தருள்வீராக. சித்தத்துக்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் நம்முடைய இதயத்தை செலுத்துவோம். இந்த ஆண்டிலே வாக்குத்தத்த வசனம், தியான வாக்கியம், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று நம் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வசனங்கள் தான் இவை. பிரியமானவர்களே, வாக்கு தத்தத்தில், ஒவ்வொரு வாக்கு தத்தங்களிலும் ஒவ்வொரு கட்டளைகள் இருக்கிறது. நிபந்தனையோடு கூட தான் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கவனிக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள். ஆங்கில வேதாகமத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself except it abide in the vine, no more can he except he abide in me என்று ஆங்கில வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். abide in me and I in you என்று கர்த்தர் நமக்கு சொல்வதை மீண்டும் மீண்டும் நம்முடைய செவிகள் கேட்கிறது, நம்முடைய இருதயம் சிந்திக்கிறது. எதெல்லாம் நாம் நினைத்திருக்க வேண்டும்,
ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள், ஆண்டவருடைய உறவிலே நிலைத்திருங்கள். அந்த உறவுதான் அவரோடு நீங்கள் பேசுகிற அந்த உரையாடல். கான்வர்சேஷன், தட்ஸ் a prayer. அது ஜெபம். ஜெபத்திலே, அன்பிலே, உறவிலே நிலைத்திருங்கள், ஐக்கியத்திலே நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், பொறுமையிலே நிலைத்திருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வருகிற துன்பங்களின் மத்தியிலே, துன்பங்களின் நடுவே ஆண்டவரோடு நிலைத்திருங்கள். ஆண்டவருடைய வருகை மட்டும், நாம் அவரோடு சேரும் நாள் வரை ஆண்டவரோடு நிலைத்திருங்கள். ஆம் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும், ஏன் நாம் ஆண்டவரோடு நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் நிலைத்திருக்க வேண்டும்? அதற்கான பதில் இங்கே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதால் வரும் பலன் என்ன என்று கேட்கிறீர்களா? நிலைத்திராவிட்டால் என்ன சம்பவிக்கும்? ஆண்டவரோடு நிலைத்திராமல் இருக்கிற மனிதர்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்று கேட்கிறீர்களா? நிலைத்திருக்க முடியாதபடி, ஆண்டவரோடு நிலைத்திருக்க முடியாதபடி உங்களை தடுக்கிறது எது என்று தெரிய வேண்டுமா? இறுதி வரை இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்ற அன்பு கட்டளையை இந்த நாளில் மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், நாம் என்ன செய்ய வேண்டும், அவர் என்ன செய்வார் என்பதுதான் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, சிலர் ஆண்டவருக்குள் வருவார்கள், நன்றாய் பாடுவார்கள், தங்கள் தாளந்துகளை கர்த்தருக்காக பயன்படுத்துவார்கள், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வார்கள், ஞானஸ்நானம் எடுப்பார்கள், எல்லாம் நன்றாய் தான் போய்கொண்டிருக்கும். திடீரென்று அவர்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் வந்தவுடன் ஆண்டவரை விட்டு பின்னோக்கி சென்று விடுவார்கள். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து விடுவார்கள். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற அநேகர் இன்றைக்கு அவருடைய நிலைமை எல்லாம் அந்தோ பரிதாபமாய் இருக்கிறது. ஒரு காலத்தில் நன்றாய் பிரகாசிக்கப்பட்டார்கள், நன்றாய் பிரகாசித்தார்கள், சுடர் விடுகிற தீபங்களாய் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலைமை அந்தோ பரிதாபம். எத்தனையோ பேர் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனதற்கு 1000 சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்களுக்கு 1000 சாக்கு போக்குகள் இருக்கலாம். கர்த்தரோடு நிலைத்து இருக்கிறவர்களுக்கு ஒரே ஒரு தாரக மந்திரம் தான், அவரோடு உள்ள உறவு தான் அது. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். வேதாகமத்தை என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 23ஆம் சங்கீதம் அதனுடைய 6ஆம் வசனத்திலே இவ்விதமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தருடைய வீடு என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, குறிக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்தை குறிக்கிறது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வீடு என்பது இந்த பூமியிலே அது அவருடைய ஆலயத்தை குறிக்கிறது. ஆலயம் என்றால் நாம் செல்லுகிற திருச்சபை, நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற இடம், அது மட்டுமல்ல. ஆலயம் நம்முடைய சரீரமாகிய ஆலயம். ஆண்டவருடைய சரீரத்திலே வாசம் பண்ணுகிறார். நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எந்த சர்ச்சுக்கு போறீங்களோ ஒழுங்கா போங்க. எந்த சர்ச்சில் கர்த்தர் உங்களை ஸ்தாபித்து இருக்கிறாரோ அந்த சர்ச்சில் நிலைச்சு நில்லுங்க. ஒருவேளை உபதேசம் சரியில்லை, ஆவிக்குரிய ரீதியில என்ன நடத்தல, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது இடரல் உண்டாக்குகிறது என்றால் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு காண்பித்தால், கர்த்தர் உங்களை எங்கு சபைக்கு அழைத்து செல்கிறாரோ அங்கு சென்று கர்த்தருக்கு உண்மையாயிருங்க. ஆனா சர்ச்சில் குறை இருக்குதுன்னு சொல்லி சர்ச்சை மாறாதீங்க. எல்லா சர்ச்சிலையும் குறைகள் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி 100% குறையில்லாத சர்ச்சுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அது பரலோகம் தான் போகணும். இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாட்களிலும், இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு இடங்களும் குறை உள்ளதுதான். ஏதாவது ஒரு குறை இருக்குதான் செய்யும். குறைகளை பார்க்காதீங்க,
நம்ம ஆலயத்துக்கு செல்வது ஆண்டவரை ஆராதிக்க, அங்குள்ள ஊழியக்காரரையோ அங்கு பக்கத்து அமர்ந்து ஆராதிக்கிற விசுவாசியையோ பார்த்து அதை எடை போட்டு அவர்களுக்கு மதிப்பெண்ணிடுவதற்கு நாம் செல்லவில்லை. நாம் செல்வது ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரோடு உள்ள உறவை புதுப்பிக்க. இதெல்லாம் எதை குறிக்கிறது? ஆண்டவரோடு நிலைத்திருக்கக்கூடிய வழிமுறைகளாக இது நமக்கு அமைகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, 24ஆம் சங்கீதம் அதனுடைய 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலம் நமக்கு ஆண்டவருடைய சன்னிதானம். இன்றைக்கு அதிக நேரம் இங்கு செலவிடுகிறீர்கள். சிலருக்கு ஆலயம் செல்வது ஒரு பாக்கியமாய் கருதுகிறார்கள். சிலர் ஆலயத்துக்கு சென்றாலே சோம்பலாய் கருதுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமையா, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நித்திரை செய்யட்டும், இன்னும் கொஞ்சம் தாமதமாய் செல்லலாம். அங்கு காணிக்கை பாட்டு முடிந்திருக்கும், தேவ செய்தி நடந்து கொண்டிருக்கும். ஆத்மாவை கர்த்தரை சோதரி சொல்லும் போது போய் நின்று அங்கு பல்லை காட்டிக்கொண்டு திரும்பி வருகிறது. இது பேர் ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறது அல்ல. பயபக்தி அவசியம். புதிய ஆண்டிலே புதிய தீர்மானங்களை எடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு போராட்டங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் சாக்கு போக்காக தேவ சமூகத்தில் வந்து சொல்லக்கூடாது. உங்களுக்கு தேவை கர்த்தர், ஆண்டவருக்கு தேவை நீங்கள். இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை பாடம். ஒரு ரத்தின சுருக்கமாய் இதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுக்கு தேவை ஆண்டவர் தான், மனிதன் அல்ல. ஆண்டவருக்கு தேவை நீங்கள் தான். அப்போ உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடைப்பட்ட அந்த ஐக்கியம், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரியா இருக்குமானால் நாம் எந்த இடத்திலும் நல்ல சாட்சியாய் நாம் நிற்க முடியும், நிலைக்க முடியும், நீடிக்க முடியும். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, 37ஆம் சங்கீதம் அதனுடைய 27ஆம் வசனத்தில் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நாம் ஆண்டவரோடு நிலைக்க வேண்டுமானால் 1000 வழிமுறைகள் உண்டு என்று சொன்னேன். அதில் ஒரு வழிமுறை தீமையை விட்டு விலகு. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று நமக்கு பரிசுத்த வேதாகமம் எச்சரிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு உங்கள் பார்வையில தீமையாய் தோன்றுகிற காரியம் அல்ல, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் அமர்ந்து யோசித்து சிந்தித்து அதை அடையாளம் கண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில இருந்து தூரம் விசிறி போடுவோம்னா, அதை எரிஞ்சு போடுவோம்னா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இல்ல, கர்த்தருக்கு இது பிடிக்காதுதான், ஆனா எனக்கு இது பிடிக்கும் சொல்லி நீங்க அதை கைக்குள்ள வைத்துக் கொண்டிருந்தீர்களானால் அது என்றைக்குமே உங்களுக்கு குடைச்சல் தான். என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஜெபம் பண்ணுங்க. இது கர்த்தர் வெறுக்கிற காரியம், இதை நான் பேச மாட்டேன். இது கர்த்தர் வெறுக்கிற காரியம், இதை நான் செய்ய மாட்டேன். இது கர்த்தர் வெறுக்கிற காரியம், இதை பற்றி நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். தீர்மானம் எடுங்க. நிறைய பேர் புதிய வருஷத்துல ஜனவரி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நல்ல தீர்மானம் எடுப்பாங்க. அது வருஷம் டிசம்பர் 31 வரும்போது இந்த வருஷம் நீங்க என்ன தீர்மானம் எடுத்தீங்கன்னு கேட்டா 1-2 ஞாபகம் இருக்கும், இதெல்லாம் மறந்து போயிருக்கும். ஏன்? தீர்மானத்தில் தோற்று போனவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா என்ற பழைய பாடலிலே, ஒரு ஆவிக்குரிய பாடலிலே பக்தன் இவ்வாறு பாடுகிறார், தீர்மானங்கள் தோற்கா வண்ணம் காத்துக்கொள்ள உதவும், நேர்மையான வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும் என்று பக்தன் பாடுகிறார். நாமும் பாடுகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் தீர்மானத்தில் தோற்று போகாதிருங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகுங்கள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றும் நிலைத்திருப்பாய். 125ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரோடு நிலைத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். இன்னைக்கு நீ கர்த்தரோடு ஐக்கியப்படு, கர்த்தரோடு நிலைத்திரு. 1000 பிரச்சனை வரும், லட்சம் பிரச்சனையும் வரும், கர்த்தர் உன்னை அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல நிலைத்திருக்க பண்ணுவார். உன்னை ஒரு சாட்சியாய் வைப்பார். எந்த இடத்துல இகழப்பட்டாயோ, எந்த இடத்துல கேவலப்பட்டாயோ, எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல கண்ணீர் வடித்தாயோ, உன்னுடைய உண்மையை பார்த்து, உன்னிலுள்ள உன்னுடைய நீதியை பார்த்து, உன்னிலுள்ள உன்னுடைய அர்ப்பணிப்பை பார்த்து, உன்னிலுள்ள தாழ்மையை பார்த்து, உன்னிலுள்ள கீழ்ப்படிதலை பார்த்து, உன்னிலுள்ள பரிசுத்தத்தை பார்த்து அவர் மனம் இறங்கி அதே இடத்துல மீண்டும் உன்னுடைய தலையை உயர்த்துவார். இது இந்த வருஷத்துல நடக்கும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நிலைத்திருப்பான் என்று இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம்.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் தவறான காரியங்களை விட்டு விலக வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் அது உள்ளத்துல இருக்குதுன்னு சொல்லி கடந்து போகிறது மட்டுமல்ல, அது வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் அது வார்த்தைகளில் வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாயிரு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷியாயிரு, நீ நிலைத்திருப்பாய். உன்னை நிலைத்திருக்க செய்யாதபடி உன்னை வேறறுக்க வேண்டும் என்று சொல்லி 1000 பிசாசுகள் வரலாம். மனித உருவத்திலே, மறைவான ஆவிகளிலே எத்தனை திரளாய் வந்தாலும் நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையா இருப்பதினாலே ஒரு நாளும் கர்த்தர் உன்னை அற்று போக பண்ண மாட்டார், உன்னை அழித்து போட மாட்டார். அவர் உன்னை நிலைத்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், நீ மனம் திரும்பினால் ஆண்டவர் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவார், அவர் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். பிரியமான தேவ பிள்ளையே, மனம் திரும்பு. நான் மனம் திரும்பிட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் திருவிருந்தெல்லாம் எடுக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன், நான் ஏன் மனம் திரும்பணும்னு கேக்குறீங்களா? டே பை டே, ஈச் அண்ட் எவ்ரி டே we must repent. ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் உண்டு. மனம் திரும்புதல் ஏதோ ஒரு நாள் நிகழ்வு அல்ல, ஒரு நாள் சம்பவம் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல்னா என்ன? நம்ம ஒரு விதத்தை நாம சரி நினைச்சிட்டு இருப்போம், அது ஆண்டோடைய பார்வையில் தப்பா இருக்கும். ஓகே, இது ஆண்டோடைய பார்வையில் தப்பு, இதை நான் இதை செய்ய மாட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் உலகத்தின் பிள்ளை அல்ல, நான் பிசாசின் பிள்ளை அல்ல, இன்றிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி என்றைக்கு அதை தவறு என்று ஒப்புக்கொண்டு அதை செய்யாமல் விட்டு விடுகிறீர்களோ அது பேர் தான் மனம் திரும்புதல். மட்டுமல்ல, அந்த மனம் திரும்புதல் எப்படி வரணும்? செய்த தவறுக்காக ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், மன்னிப்பை கேட்கிற முறையில கேட்கணும். ஸ்தோத்திரம். முழங்கால் போட்டு கையெடுத்து கும்பிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், பாவியாக என் மேல கிருபையாயிரும் என்று சொல்லி தாழ்மையோடு ஜெபம் பண்ணுங்க. தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தாழ்மையோடு ஜெபம் பண்ணுவாயானால் கர்த்தர் உனக்கு மனம் திரும்புதலின் ஆவியை மாத்திரம் கட்டளை மாட்டார், அதற்கு ஏற்ற வழிமுறைகளை உனக்கு போதித்து மறுபடி நீ அந்த காரியத்தை செய்யாதபடி, அந்த தவறை செய்யாதபடி அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய ஆலோசனைகளை நிலைத்திரு. நிறைய பேர் பாருங்க, ஆண்டவரை டைரக்டா வந்து எனக்கு ஆலோசனை சொல்லுவான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது நடக்காது. அது எப்படி நடக்கும் அப்படின்னா, சில பேருக்கு நடக்கும். அது எப்படி நடக்கும்? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணும்போது நடக்கும். நீங்க தனி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பேசுவார், அசரீரியாய் பேசுவார், சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார், தரிசனத்தின் மூலமாய் பேசுவார். மாத்திரமல்ல, நீ வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது இந்த வசனத்தின் மூலமா பேசுவார், ஜெபம் பண்ணும்போது பேசுவார், உள் உணர்வின் மூலமாய் பேசுவார். அது மட்டுமா, ஆலயத்துக்கு சென்று கர்த்தரை ஆராதிக்கும் போது அங்கு கேட்கிற தேவ செய்தியின் மூலமாய், தம்முடைய தாசர்கள் மூலமாய், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாய், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஊழியக்காரங்க ஒரு வார்த்தை பிரசங்கம் பண்ணா அதை 1000 குறை கண்டுபிடிச்சு அதுக்கு மார்க் போட்டு எல்லாம் என்னதான் குத்துன மாதிரி பேசினாங்க, எல்லாம் எனக்கு தான் சொன்னாங்க, தவறாய் புரிந்து கொண்டு பேசாதீங்க. அது சாபம். சாபத்தோடு சாபத்தை கூட்டாதீங்க, பாவத்தோடு பாவத்தை கூட்டாதீங்க. ஊழியக்காரங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது ஊழியக்காரங்களா சொல்லியிருந்தா கர்த்தர் பார்த்துப்பாரு. ஆனா ஊழியக்காரங்க வாயிலிருந்து வர வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு சொல்ற சத்தியம் அது கஷ்டமா தான் இருக்கும், மருந்து கசக்க தான் செய்யும், ஊசி வலிக்க தான் செய்யும். அதை பொறுமையோட ஏற்றுக்கொள். அதுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. உனக்கு நன்மையாய் தெரிகிறதெல்லாம் நன்மை அல்ல, உனக்கு தீமையாய் தெரிகிறதெல்லாம் தீமை அல்ல. சில காரியம் உனக்கு கஷ்டமாய் தெரிந்தாலும் அதை பொறுமையோடு, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, என்னை பலப்படுத்துங்க, என்னை உற்சாகப்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இதை நீங்க உணர்வீர்கள். அமைதியோடு கவனிங்க. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்த நிலை நிற்பவன், முடிவு பரியந்த கடைசி வரை ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஆலயத்தில் இணைக்கப்பட்டோம். இது ஒரு நாள் சம்பவத்தோடு முடிந்து விடவில்லை. இந்த உலகத்தின் ஓட்டத்தை நாம் நிறைவு செய்கிற கடைசி நாள் மட்டும், அந்த நிறைவு நாள் மட்டும்,
பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பை காத்துக்கொள்கிறா இருந்தால்தான் முடிவு பரி நாம் நினைத்து நிற்கிறோம் என்று அர்த்தம். அன்பான தேவ பிள்ளையே, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பரிசுத்த திருவிருந்து பந்தியை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறான். ஆண்டவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். திருவிருந்து பந்தியை அசட்டை பண்ணாத. கர்த்தருடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்காளிகளாகிய நாம் அதை ஆசரிக்க வேண்டிய விதத்திலே மிகுந்த பயபக்தியோடு, மிகுந்த தாழ்மையோடு, ஸ்தோத்திரம், அதற்கு ஏற்றவாறு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தயார்படுத்தி தெய்வ சந்நிதியிலே காணப்படும் போது திருவிருந்தை அற்பமா எடுக்காத, சபை கூடி வருவதை அற்பமா எடுக்காத. ஸ்தோத்திரம், உன்னுடைய சோம்பேறித்தனத்தை நிமித்தம், உன்னுடைய புரிதல் இல்லாமல் நீ இருக்கிற தவறான புரிதலை நிமித்தம் கர்த்தருடைய அன்பை இழந்து போகாதே, ஆவிக்குரிய கூட்டாண்மையை இழந்து போகாதே. பிரியமான தேவ பிள்ளையே, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைத்திரு, இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திரு. இன்னைக்கு உபதேசத்தில் நிலைத்திருக்க முடியாமல் வேறு ஏதேதோ காரியத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இந்த பிரசங்கத்தை கேட்டு அப்படியே கடந்து செல்ல வேண்டாம். இந்த பிரசங்கத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய இருதயத்தில் பேசும், உணர்த்தும். கர்த்தாவே, இந்த வருஷத்துல நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு போதியும். 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே ஸ்தோத்திரம், சங்கீதக்காரன் கேட்கிறதை போல உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி ஜெபித்த சங்கீதக்காரனை போல நாமும் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்க வேண்டும். மன நிர்ணயமாய்னா அர்த்தம் என்ன? ஒரு தீர்மானமா நில்லுங்க. கவனிங்க, அமைதியா கவனிங்க. ஸ்தோத்திரம், கவனிங்க. ஒரு தீர்மானத்தோடு கர்த்தரிடத்தில் நிலைச்சிருக்கணும். ஏதோ வந்தோம், நோய் சுகமாச்சு, பேய் ஓடிச்சு, அது சரியாச்சு, இது சரியாச்சு, கொஞ்ச நாள் இருந்தோம், ஏதோ ஒரு பிரச்சனை, அதை காரணம் காட்டி வெளியே போயிட்டோம், அப்படி கிடையாது. பாருங்க, எந்த துன்பம் வந்தாலும் கடைசி வரை கர்த்தரோடு நிலைச்சு நிற்பேன், ஆண்டவரோடு நிற்பேன். பாடல் இருக்குது, அருமையான காலம் சென்ற ஐயா எமல் ஜெபசிங் அவர்கள் எழுதின பாடல். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார், என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்துக் கொள்வேன் என்று மகிழ்வோம் மகிழ்வோம் என்ற அருமையான ஒரு பாடலே இப்படியா எழுதி பாடியிருக்கிறார்கள். இந்த பாடல்கள்லாம் பாடுங்க. பழைய பாடல்கள் ஒரு ஜீவன் இருக்கிறது. எத்தனை புதிய பாடல்கள் வந்தாலும் ஒரு 3 மாசம் 4 மாசம் பாடுறாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. ஆனா பழைய பாடல்கள், நான் எதையும் கூட்டி குறைச்சு சொல்லல, ஸ்தோத்திரம், ஆனா பழைய பாடல்கள்ல ஒரு ஜீவன் இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஸ்தோத்திரம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை தயவு செஞ்சு எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம், உபத்திரவங்களின் மத்தியிலே நிலைத்திருங்கள். சில பேர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருந்தேன், என் ஃபேமிலி நல்லா இருந்துச்சு. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்னையில இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, சோதனைக்கு மேல சோதனை, செலவுக்கு மேல செலவு, வியாதி மேல வியாதி. ஏன் ரட்சிக்கப்பட்டவனே தெரியல, ஏன் ஆண்டவர் என்ன பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாரு, ஏன் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கல, ஏன் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல, கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. அவங்களுடைய கேள்விகள்லாம் $1,000,000 கொஸ்டின்ஸ். கொஞ்சம் கவனிங்க. கர்த்தரை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு சோதனைகள் வருகிறது என்றால் நீங்கள் வளருகிறீர்கள் என்று அர்த்தம். வளராத பிள்ளைகளுக்கு எப்படி சோதனை தாங்க முடியும்? நீங்கள் வளரும் போது கர்த்தர் உங்களுக்கு சில சோதனைகளை அனுமதிக்கிறார், சில பாடுகளை அனுமதிக்கிறார். நீங்கள் தனியே அல்ல, கர்த்தரும் உங்களோடு தான் இருக்கிறார். உங்களுக்கு வருகிற சோதனை அவருக்கு நன்றாய் தெரியும். பிரியமான தேவ பிள்ளையே, இயேசு இருந்த படகுல காற்றடித்தது, பெருங்காற்று மோதினது, பெருவெள்ளம் மோதினது, கடல் கொந்தளித்தது, இரைச்சல் உண்டானது. அவரோ கப்பலின் பின்னணியத்திலே அவர் நித்திரை செய்து கொண்டிருந்தார். சீஷர்கள் எல்லாம் புலம்பினார்கள், அவர்கள் அலறினார்கள். நேரம் வந்தது, ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். இவர்களை பார்த்து அற்ப விசுவாசிகள் என்று கேட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை படகிலும் இயேசு இருக்கிறார். நமக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் அவருக்கு தெரியும், நம்முடைய போராட்டம் எல்லாம் அவருக்கு தெரியும், மன காயங்கள் என்னன்னு அவருக்கு தெரியும், உன் கண்ணீர் என்னன்னு அவருக்கு தெரியும்.
சில நேரத்தில் அவர் ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருக்கிறாருன்னா ஏதோ ஒன்றை நமக்காக அவர் செய்து கொண்டிருக்கார் என்று அர்த்தம். அற்பமா நினைக்காதீங்க. ஆண்டவர் பொறுமையா இருக்கிற நேரம் தான் நம்மளும் ரொம்ப பொறுமையா இருக்கணும், பதட்டப்படக்கூடாது. சில நேரத்தில் ஜெபம் உடனே ஆன்சர் கிடைச்சிடும், சில நேரம் ஜெபம் பண்ண ஆன்சரே கிடைக்காது. அந்த நேரத்தில் பதட்டப்பட்டு மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசாதபடி நாவை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். உபத்திரவத்தின் மத்தியில நினைத்திரு, உபத்திரவத்தின் மத்தியில நினைத்திரு. பாருங்க, ஒரு கம்பெனியில வேலை செய்யற ஒரு எம்ப்ளாய் அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது சொல்லுவாங்க, இந்த கம்பெனியில இல்லாவிட்டா இந்த அலுவலகத்துல 30 வருஷம் வேலை செய்தார்கள், 25 வருஷம் வேலை செய்தார்கள் என்று சொல்லி அவங்களுக்கு நல்ல பரிசுகள் எல்லாம் கொடுத்து அவர்களை கௌரவிப்பார்கள். நம்ம அங்கங்க நம்ம இந்த செய்திகள் மூலமா கேள்விப்படுகிறோம். இது எப்படி நடக்கிறது? அந்த கம்பெனியில ஒரு சாதாரண எம்ப்ளாயாவது அவங்க சேர்ந்திருப்பாங்க. 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் அங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கும், எவ்வளவு போராட்டங்கள் வந்திருக்கும், அந்த கம்பெனி விட்டு அந்த ஆபீஸை விட்டு வெளியே போகிறதுக்கு நிறைய சூழ்நிலைகள் வந்திருக்கும். ஆனாலும் அவர்கள் செல்லவில்லை. ஏன் செல்லல? அந்த கம்பெனி ஓனர் மேல ஒரு நம்பிக்கை, அந்த கம்பெனி மேல ஒரு நம்பிக்கை. அவர்கள் பொறுமையா இருக்கிறார்கள். பொறுமையா இருக்கிறவர்களுக்கு கடைசியிலே வருகிற பலன் ஒரு நல்ல பரிசு, வெகுமதி. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ இருக்கிற ஸ்தோத்திரம், இதே நிலைமையில கர்த்தர் வைக்க மாட்டாரு. ஒரு நாள் உயர்வு வரும், நிச்சயம் உயர்த்துவார். தலையை உயர்த்துவார், நிமிர்த்துவார், சந்தோஷப்படுத்துவார், அழகுபடுத்துவார், உன்னை அலங்கரிப்பார், உன்னை பரிபூர்ண சந்தோஷத்தால நித்திய மகிழ்ச்சியால அவர் நிரப்புவார். அதுக்கு தேவை பொறுமை, அதுக்கு தேவை தேவ சமூகத்துல நிலைச்சு நிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ரோமர் 11ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தேவ தயவில் நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். கர்த்தர் உங்க மேல ஒரு தயவு வச்சிருக்கிறார். நீ 1000 கர்த்தருக்கு விரோதமா நீ பேசி கூட, நீ கர்த்தரோடு ரொம்ப தூரம் போய் கூட, அவர் உன்னை விட்டு தூரம் போகாம உன் கூட இருக்கிறார்ல, உன்னை நேசிக்கிறார்ல. இன்னைக்கு ஒப்பு கொடு, கர்த்தாவே என்னை மட்டும் ரொம்ப தூரம் நான் போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மறுபடியுமாய் உங்கள் அருகிலேயே நான் வைத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய நெஞ்சோடு என்னை அணைத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய தோள் மேல என்னை போட்டுக் கொள்ளுங்க, உங்களுடைய அன்பின் கரங்கள்ல என்னை பிடித்து வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, கேளுங்க வாயை திறந்து. உங்களுடைய அன்பை விட்டு நான் எங்கேயும் போயிடக்கூடாது ஆண்டவரே. சோத்திரம். எந்த காரியமும், எந்த காரணங்களும், எந்த மனிதனும், எந்த உலக காரியங்களும் உம்மை விட்டு என்னை பிரித்து கொண்டு போக கூடாது. கேளுங்க வாயை திறந்து. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வேதத்தில் நிலைத்திராதவன் சபிக்கப்பட்டவன் என்று வாசிக்கிறோம். உங்களுக்கு படிக்க தெரியுதா? எழுத தெரியுமா? தினமும் பைபிள் வாசிங்க. ஒருவேளை படிக்க தெரியல, எழுத தெரியலன்னா ஆடியோ பைபிள் கேட்பாங்க. கையில போன் இருக்கிறவங்க, எல்லாரும் கையிலும் போன் இருக்கு, பெரும்பாலானவர்கள் கையில. உங்களுக்கு படிக்க தெரியும், எழுத தெரியும்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தந்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஜீவ வார்த்தைகளை வாயை விட்டு படிங்க, வாய் திறந்து படிங்க, சத்தமா படிங்க. அது உங்க உள்ளத்துல கிரியை செய்யும், உங்க வீட்டுல கிரியை செய்யும், ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டேன், சிக்ஷிக்கப்பட்டேன், அந்த பட்டேன் இந்த பட்டேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையில நடக்காம வேற எங்கேயும் நீங்க நடந்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பிறகு அதுல அர்த்தமே இருக்காது. அவருடைய பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா, அவர்கிட்ட நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா அதை உங்களுடைய வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்துங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த உலக ஆசை பாசங்கள்ல ரொம்ப நாளைக்கு நிக்காது. தோத்திரம். வாலிபர்களுக்கு சொல்றேன், உங்களுடைய அவுட்லுக்கும் இன்னர் லுக்கும் சரியா இருக்கட்டும். இன்னர் லுக்கு கர்த்தர் பார்க்கிறார், என் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாருன்னு சொல்லி சரீரத்தை கெடுத்துக்காத. ஸ்தோத்திரம். இந்த டாட்டு போடுறது, ஸ்தோத்திரம், இந்த பச்சை குத்துறது சொல்றாங்களே, இதெல்லாம் குத்தக்கூடாது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, செய்யாத போதை பழக்கங்களுக்கு அடிமையாகாத, தவறான காரியங்கள்ல ஈடுபடாத. கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். பிரியமான தேவ பிள்ளையே, உன்னை முழுவதுமாய் ஒப்புக்கொண்டு, உன்னுடைய ஆவி, உன் ஆத்துமா, உன் சரீரம் கர்த்தருடையது, கர்த்தர் கொடுத்தது. அதை கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள பிரயாசப்படு. கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆம். 1 யோவான் 2:24 வாசிக்கிறோம், வசனத்தில் நிலைத்திருந்தால் ஆண்டவரில் நிலைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கிறதுக்கு அவரில் நிலைத்திருங்கள். 1 யோவான் 3:24, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், ஆண்டவரும் அவரில் நிலைத்திருப்பார். வசனத்தை கை கொண்டா
கர்த்தர் உங்கள்கிட்ட நிலைச்சிருப்பாரு. நீங்க கர்த்தர்ட்ட நிலைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். வசனத்தை கை கொள்ளலைன்னா நீ ஆண்டோட இருக்கிறேன்னு என்ன சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். வசனத்தை கடைபிடி, வசனத்தை கைக்கொள். அல்லேலூயா. 1 யோவான் 4:15 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். அறிக்கை எப்படி பண்ணணும்? சுய அறிக்கை மட்டுமல்ல, அநேகத்தை போய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ உன் வீட்டாளர் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணு. சுவிசேஷத்தை அறிவி, சோர்ந்து போகாத. ஒரு நாள்ல சுவிசேஷம் அறிவிச்சேன், இனி நான் சோர்ந்து போயிருக்கிறேன்னு சொன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார், இந்த வருஷத்துல எத்தனை ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ண முடியுமோ ஸ்தோத்திரம் ஆதாயம் பண்ணு. தைரியமா சுவிசேஷம் அறிவி, ஜெபத்தோடு அறிவி, தேவ அபிஷேகத்தோடு அறிவி, தேவ பலத்தோடு அறிவி. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். நான் சொன்னா யாருங்க வருவாங்க? எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கவே தெரியாதுன்னு சொல்றீங்களா? ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை கொண்டு ஏதாவது ஒரு காரியம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் படிப்படியாய் சத்தியத்தை அறிந்து முன்னேறுங்கள். கொஞ்சம் முன்னேறின உடனே, கொஞ்சம் ஜெபம் பண்ண தெரியும், கொஞ்சம் பாட்டு பாட தெரியும் உடனே அப்படியே சிறகு முளைச்ச மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிடக்கூடாது. இங்க மூத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் நிறைய பரிசுத்தவான்களை வச்சிருக்கிறாரு. அவர்களை ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு ஆண்டவருடைய பலத்தை கை கூட அடங்கி இருங்க. எதுவுமே எனக்கு தெரியாது, நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லி ஒருவன் சர்ச்சுக்கு வந்தா கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுப்பார். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி உள்ள வந்தா கடைசி வரை அவங்களால ஒரு சின்ன விஷயத்தை கூட கற்றுக்கொள்ள முடியாது. பார்க்க மேதைகளா இருப்பாங்க, ஆனா ரியல் லைஃப்ல அவங்க பேதைகளா இருப்பாங்க. கவனிங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தாழ்மையோட வர்றவங்களுக்கு தான் கிருபை கிடைக்கும். அதை மனசுல வச்சு கொள்ளுங்க. இது புதிதாய் வர்றவங்களுக்கு மட்டும் நான் சொல்லல, முக்கியமா சொல்றேன். ஸ்தோத்திரம். கவனிங்க, பாரம்பரியமாய் நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தாத்தா பாட்டி காலத்துல இருந்து, மூதாதையர்கள் காலத்துல நாங்க கிறிஸ்தவங்க, நாங்க சர்ச்சுக்கு வர்றோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றீங்களா? உங்களுடைய லைஃப்ல எந்தெந்த விஷயத்துல கர்த்தரோட தூரமா இருக்கீங்களோ மனம் திருந்தி ஆண்டவருக்கு ஒப்புரவாகுங்க. தேவனிடத்துல நிலைத்திருக்க கூடாதபடி தடை செய்கிற எல்லாவித அடிமைத்தன நுகங்களையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதை சாம்பலாக்கி போன தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே உன்னை நேசிக்கிற உன் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறபடியினாலே அவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த நாளுக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை இந்த காதல் கேட்டு இந்த காதல் விடாதபடிக்கு அதை கேட்டு இருதயத்திலே வைத்து சிந்தனை செய்து அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க, எங்கள் வாழ்க்கையிலே அவைகளை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. பிரயோஜனமான உங்களுடைய வார்த்தையை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பிரயோஜனமாக்கிக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய துணை, உம்முடைய அனுக்கிரகம், உம்முடைய வருகை மட்டும் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வருகை மட்டும் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மோடு இருக்கும் போது நீர் எங்களோடு இருப்பீர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு உம்மோடு நிலைத்திருக்கும்படி தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவருடைய காரியங்கள் ஜெயமாய் இருக்கட்டும். வியாதிகள் நீங்கட்டும், தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும், வியாதிகள் சுகமாய் மாறட்டும், மரணங்கள் ஜீவனாய் மாறட்டும். கர்த்தாவே, மரண கண்ணிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தெறிப்பட்டு போவதாக. ஒரு அற்புதத்தை, ஒரு சுகத்தை, ஒரு நன்மையை, ஒரு ஜீவனை, ஒரு பரிபூரணத்தை, ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு நன்மையை இந்த பிள்ளைகள் கண்டடைவார்களாக. ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வருகை ஆண்டவரே இப்பொழுது சம்பவிக்குமானாலும் உடைய வருகை ஆவலோடு ஆசையோடு எதிர்நோக்க தகுதியுள்ளவர்களாய் என்னையும் எங்களையும் மாற்றும். கல்வாரி ரத்தத்துக்குள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த செய்தியுடைய ஆரம்பத்தில் நான் பாடின உம்மில் வாழ வேண்டும், உம்மோடு வாழ வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு பாடல் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து அதை நாங்கள் யூடியூப்ல வெளியிடுகிறோம். அதோடைய லிங்க் இங்க கொடுக்கிறோம். நீங்க அதை பார்த்து அந்த பாடலை கேட்டு பாடி மகிழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.